الله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى إمام المجاهدين ومن سار على نهجه واتبع سبيله إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله تعالى في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن. يقول الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. அன்பாளன் அருளாளன் அல்லாஹு தாலாவை புகழ்கிறேன். அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரைக்கும் அன்னாரை பின்பற்றி வாழ இருக்கின்ற எல்லா நல்லடியார்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சய்யிதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த நாளிலே அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அகம் புறம் இரண்டிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி நடந்து கொள்வோம். வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனது வழிகாட்டல்களை பின்பற்றுவோம் என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன், அன்பு கட்டளையிடுகிறேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அனைவரும் அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளில் ஆக உயர்ந்த படைப்பாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பாக்கியம் பெற்றவர்கள். மனிதனாக வாழ்வதென்பது உயர்ந்த பாக்கியம், உயர்ந்த கண்ணியமான தெரிவு. அது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாங்கள் மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். ஆக கண்ணியமான படைப்பு நாங்கள். உலகத்துல பிரபஞ்சத்துல படைக்கப்பட்டுள்ள படைப்புகள்ல ஆக கண்ணியமான படைப்பு. பிரபஞ்சத்தின கதாநாயகன் மனிதன். அப்படி வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா வீணாக தரவில்லை. காரணம் இல்லாம, நோக்கம் இல்லாம, எதிர்பார்ப்புகள் இல்லாம தரவில்லை. இந்த வாழ்க்கை எப்படி ஒரு பாக்கியமோ அதுபோல இந்த வாழ்க்கை ஒரு அமானத். இது பாக்கியமாக அமைவது போல இது ஒரு அமானத்தாகவும் அமைகிறது. அமானத் என்றால் நாங்க பதில் சொல்லுவோம். இந்த வாழ்க்கைக்கும் வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்துக்கும் நாளை கேள்வி கணக்கு இருக்கிறது, பதில் சொல்லியாக வேண்டும், விசாரணை இருக்கிறது என்பதுதான் இந்த வாழ்க்கை ஒரு அமானத் என்று நாங்க சொல்றதுல விளக்கமாக இருக்கிறது. நாங்க இந்த வாழ்க்கையை அமானத்தாக பெற்றிருக்கிறோம், கணக்கு வழக்கு கொடுக்கணும். அதே போல இந்த வாழ்வு ஒரு சோதனையாக அமைந்திருக்கிறது. வாழ்க்கை எப்படி பாக்கியமோ, வாழ்வு எப்படி அமானத்தோ, ஒரு மனிதனுக்கு அமானத்தாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை விஷயத்தில் இருக்கிற பெரிய கடமை அதிகபட்சம் சிறப்பாக, மேக்சிமம் சிறப்பாக, ஆக சிறப்பாக இந்த வாழ்க்கையை வாழுகின்ற கடமையை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ஆக்கியிருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் வாழ்க்கையையும் மரணத்தையும் அவன் படைத்தது உங்களை யார் ஆக சிறப்பாக செயற்படுறது என்று பார்க்கிறதுக்காக. அஹ்சனாக வாழ்றது யாரு என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். ஆக சிறப்பாக செயற்படுவது யார் என்று பார்க்கிறது தான் நானும் நீங்களும் வாழ்ற இந்த வாழ்க்கையில சோதனை. இந்த வாழ்க்கை அல்லாஹ் ஆக சிறப்பாக வாழுமாறு எங்களிடம் எதிர்பார்க்கிறான். மிக சிறப்பாக வாழ்ற வாழ்க்கை அல்லாஹ் என்னிடமும் உங்களிடம் எதிர்பார்க்கிறான். அஹ்சனு அமலா, ஆக சிறப்பாக செயற்படுறது யாரு, பெஸ்டா வாழ்றது யாரு. ரைட்? நாங்க இந்த உலகத்துல நாங்க வாழ்ற காலத்துல கேள்விப்படுகிறோம். மனிதர்களுக்கு ஒரு பெரிய போதனை முன்வைக்கப்படுகிறது, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் பெஸ்ட் வேர்ஷனை வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆக சிறந்தவன் எங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆக சிறந்த மனிதனை வெளியால கொண்டு வந்து நாங்க வாழணும் என்று போதிக்கப்படுகிறது. அல்லாஹு தாலா இந்த சோதனையை எங்களுக்கு தந்திருப்பது அதற்காக என்று குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா.
வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். உங்கள ஆக சிறப்பாக செயற்படுறது யாரு, ஆக சிறப்பா வாழ்றது யாரு, பெஸ்டா வாழ்றது யாரு என்று பார்க்கிறதுக்கு தான் அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அதிகபட்சம் சிறப்பாக வாழும். வந்தாம் போனான் தரத்துல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நானும் நீங்களும் படைக்கப்படல. மேக்சிமம் நல்லா வாழ்றதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனமாக மிக நுணுக்கமாக மிக சிறப்பாக வாழுகின்ற கடமைப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. பிறந்ததுக்காக ஏனோ தானோ என்று ஏதோ கிடைச்சிருக்கு ஏதோ வாழ்ந்து கொண்டு போறோம் என்று ஒரு மனிதன் வாழ்ந்து விட முடியாது. அப்படி வாழ்க்கையை முடிக்க இயலாது. அல்லாஹ் கேள்வி கேட்க இருக்கிறான், இவ்வளவு தந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைத்தாய் என்று. ஆக சிறப்பாக வாழ்வதற்குரிய எல்லா தன்மைகளும் உள்ளவனாக மனிதனை நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனுஷனை ஆக சிறந்த அமைப்புல படைச்சிருக்கிறோம், அஹ்ஸனாக படைச்சிருக்கிறோம், ஆக சிறந்த அமைப்புல படைத்திருக்கிறோம். உலகத்துல வேற எந்த படைப்பை விடவும் மிக சிறந்த அமைப்பில் படைத்திருக்கிறோம். மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அஹ்ஸனாக படைச்சிருக்கிறோம், அஹ்ஸனாக வாழ்றதுக்காக பெஸ்டா படைச்சிருக்கிறோம். நீங்க பெஸ்டா வாழும் என்பதற்காக என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் எங்களை அறக்குறையா படைக்க இல்லை, பலவீனங்களோட படைக்க இல்லை, குறைகளோட இயலாமைகளோட அல்லாஹ் படைக்க இல்லை. அல்லாஹ் படைச்சிருக்கிறான் பெஸ்டாக, அஹ்ஸனு தக்வீர், மிக சிறந்த அமைப்புல நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம். மிக சிறந்த அமைப்புல வாழ்றது யாருன்னு பார்க்கறதுக்காக என்று குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கிறது. அதுதான் தொடர்பு. எனவே மிக சிறந்த அமைப்புல வாழ்றது ஒரு முஸ்லிம் கடமை. நாங்க எங்களோட வாழ்க்கை ஆக சிறந்த வாழ்க்கையா வாழ்றோம், பெஸ்ட் வெர்ஷனா வாழ்றோம். நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இதை விடவும் சிறப்பாக இதை விடவும் நல்லதாக வாழ்வதற்கு முறை இல்லை என்ற அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நானும் நீங்களும் எங்களை கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்றண்டா ஒரு மூமின் தனது வாழ்வை மேக்சிமம் சிறப்பாக பெஸ்ட் வெர்ஷனோடு வாழ்வதாக இருந்தால் 3 அடிப்படைகளை அவன் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆன் ஹதீஸிலிருந்து அதனை சொல்ல முயற்சி செய்கிறேன். முதலாவது, ஒரு மனுஷன் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், நான் யாரு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தனக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்ற விடயங்களை, ஆற்றல்களை, அறிவை, வளங்களை, நியமத்துகளை தந்திருக்கின்ற அனைத்தையும் அதிகபட்சம் மேம்படுத்தணும், அதிகபட்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணி எடுக்கணும். மூன்றாவது, அப்படி வளர்த்தெடுத்த டெவலப் பண்ணிய அதிகபட்சம் வளர்த்தெடுக்கின்ற விடயங்களை கொண்டு மனித சமூகத்துக்கு அதிகபட்சம் பயன் கொடுக்கணும். இதுதான் ஒரு மனிதன் உலகத்தில வாழ்க்கையில அதிகபட்சம் சிறப்பாக தனது வாழ்வின் பெஸ்ட் வெர்ஷனை வாழ்வதற்கான வழியாக அமைய முடியும். முதலாவது, தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு அல்லாஹு தஆலா தந்திருப்பவற்றை அனைத்தையும் அவன் மேக்சிமம் வளர்த்தெடுக்க வேண்டும். மூன்றாவது, அப்படி வளர்த்த விடயங்களை கொண்டு மனித சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்திற்காக மேக்சிமம் பயன் கொடுக்கின்ற வகையிலே அவன் வாழ வேண்டும். அப்படித்தான் ஒரு மனிதன் உலகத்துல தந்த பெஸ்ட் வெர்ஷனை வாழ முடியும். தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை விலகிக் கொள்ளணும். உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு தஆலா தனித்துவமாக படைத்திருக்கிறான். அவனுக்கே உரிய வகிபாகங்களை வைத்து உலகத்துல படைச்சிருக்கிறான். எல்லாரும் ஒன்று இல்ல, நாங்க எல்லாரும் சமன் இல்ல. எங்களை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அல்லாஹு தஆலா வித்தியாசமான எதிர்பார்ப்புகளை வைத்து, வித்தியாசமான திறமைகளை தந்து, ஆற்றல்களை தந்து, வாய்ப்புகளை தந்து, எங்களை சுத்தி வித்தியாசமான ஆட்களை தந்து, தொடர்புகளை தந்து, எங்களை ஒவ்வொருத்தரையும் அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான். எங்கள் ஒவ்வொருவரிடமும் வித்தியாசமான பணிகளை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். நான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருப்பதற்கு அல்லாஹ்விடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நான் புரிந்து கொள்ளணும். மேக்சிமம் அதை புரிந்து கொள்றதுக்கு நான் முயற்சி செய்யணும். தனியான வகிபாகங்கள் உள்ளவர்களாகத்தான் உலகத்துல மனுஷர்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா தந்திருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே அகப்பை கொண்டு அல்லாஹ் அளக்கல்ல. ஏன்? எல்லார்கிட்ட இருந்தும் வித்தியாசமான பணிகளை எதிர்பார்க்கிறான். தனக்கே உரிய பணியை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட கேள்வி எழுப்போம், அல்லாஹ் என்ன எண்ணத்துக்கு படைச்சான்? இந்த பெரிய பிரபஞ்சத்துல நான் ஒன்றும் வீணா படைக்கப்பட்டவன் இல்லை. எனக்குண்டு சில வேலைகளை எழுதி அதற்கே உரிய வேலையை தந்து அல்லாஹ் எனக்கு வாழ சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். இந்த பிரபஞ்சத்துல ஏண்ட வகிபாகத்தை நான் மௌத்தாக முன்னுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை புரிந்து கொள்வதுதான் எனது வாழ்க்கையில வெற்றியிட, நான் பெஸ்ட் வேர்ஷனா வாழ்ற வாழ்க்கையில வெற்றியிட பிரதானமான முதலாவது அடிப்படை. அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அது விளங்காமலேயே நான் யாரு, எனக்கு என்ன ஆற்றல்கள் எல்லாம் தந்திருக்கிறான், எப்படி வாய்ப்புகளை தந்திருக்கிறான்,
எனக்கிட்ட அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் இவ்வளத்தையும் தந்து என்ற யோசனை இல்லாமலேயே எங்களோட வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கப்படுகிறது என்றால் ஒரு நாளும் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிற மிக சிறந்த வாழ்வ அஹ்சனு அமல் என்றத வாழ்ந்தவர்களாக நாங்கள் ஆக முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை தேடணும், தன்னை புரிஞ்சுக்கொள்ளணும். அது பெரிய தலைப்பு, நாங்க வாழ்ற காலத்துல பெருசாக பேசப்பட்ட ஒரு தலைப்பு. அதை இந்த குத்துபாவில சொல்லி முடிக்க முடியாது. அப்படி ஒரு அடிப்படையை மார்க்கமும் வலியுறுத்துகிறது என்பதை மாத்திரம்தான் நான் இந்த குத்துபாவிலே சொல்ல முயற்சிக்கிறேன். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொருவரும் அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ அது அவனுக்கு இலகுபடுத்தப்பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்க என்னத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த கேள்வியை நாங்க எழுப்பிக் கொள்ளணும். மொத்தமாக மனிதர்களாக என்னத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியும். அல்லாஹ் வணங்க படைக்கப்பட்டிருக்கிறோம். தனி மனுஷன் என்ற வகையில நான் எதுக்காக இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்டிருக்கிறேன்? இந்த பெரிய பிரபஞ்சத்தில் நான் எனக்குரிய வகைபாகமாக எதனை எழுதி அல்லாஹ் எனக்கு உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான் என்ற கேள்வியை நாங்க எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். குல்லும் யஅமலு அலா ஷாக்கிலதிஹி என்று குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கே உரிய வடிவில் அமைப்பில் அல்லாஹ் செட் பண்ணி அந்த ஒழுங்கில் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படி எங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு ஷாக்கிலத் இருக்கிறது. எனக்கு தைசீர் பண்ணப்பட்ட, எனக்கு லேசுபடுத்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது லிகுல்லின் விஜ்ஹத்துன் வ முவல்லிஹா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை இருக்கிறது. அந்த திசையை நோக்கி அது போய்கொண்டே இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. எங்கட திசை என்ன? என் விஜயத்தை அல்லாஹ் எனக்கு எழுதிக்கிறது என்ன? எனக்கு அல்லாஹ் லேசுபடுத்தினது என்ன? உலகத்துல நான் மேக்சிமம் சாதிக்கிறதுக்கு என்று சிந்திக்கிற கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்க முதல்ல உள்ளத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். நான் எதற்காக இந்த உலகத்துல வாழ்றேன்? அல்லாஹ் எனக்கு என்ன எழுதியிருக்கிறான்? எனக்குண்டு எழுதினைகள் என்ன? என்னிடமிருந்து நானாக செய்யணும், நானே செய்யணும் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ற ஒரு மனிதன் தேடுகின்ற கடமை இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் தனது பெஸ்ட் வேர்ஷனை வாழ்வதற்கு பிரதான அடிப்படையாக, முதலாவது அடிப்படையாக அது அமைகிறது. இரண்டாவது அடிப்படை தான் நான் ஏற்கனவே சொன்னது போல, நாங்க எங்களை விளங்கிக் கொண்டால் எங்களுக்கு அல்லாஹ் தந்ததுகள் என்ன, விசேடங்கள் என்ன, ஆற்றல்கள் என்ன, திறமைகள் என்ன, எனக்கு தந்திக்கிற வாய்ப்புகள் என்ன, எனக்கு தந்திக்கிற தொடர்புகள் என்ன, இது அவ்வளவுத்தையும் அதிகபட்சம் மேம்படுத்துகின்ற, வளர்த்தெடுக்கின்ற கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹு தாலா உலகத்துல ஏதாவது எங்களுக்கு தந்தா அல்லாஹ் தந்த தரத்திலேயே வச்சு பாதுகாத்து பொத்தி பேணி அப்படியே மௌத்தா போக ஒரு மனிதனுக்கு அனுமதி இல்லை. அவன் அதை வளர்த்தெடுக்கணும், மேம்படுத்தணும், டெவலப் பண்ணணும். அல்லாஹ் இதை தந்திருக்கிறான், இது அதிகபட்சம் நாம் வளர்க்கணும். வளர்க்கறதுக்கு கூட அல்லாஹ் எதிர்பார்க்கிற கடமைகளை செய்யணும் என்று மார்க்கம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு ஆற்றல்களை தந்திருக்கிறான். சில நேரம் பிறப்புலேயே சில ஆற்றல்களை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது பொறுக்கிற நேரம் இருந்த லெவல்லையே மௌத்தா போகலார். அதை திட்டமிட்டு வளர்க்கணும், மேம்படுத்தணும். அது மார்க்க கடமை, அது ஒரு கடமை. அப்படியே அல்லாஹ் தந்ததுகளை பொத்தி பாதுகாத்துட்டு போற இல்லை. அந்த கடமையை செய்து தன்னை வளப்படுத்திக் கொண்ட, மேம்படுத்திக் கொண்ட அதிகமான மனிதர்களுக்கு அவற்றிற்கூடாக பயனளிக்க முடியுமான முஃமினை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினித் தஈஃப். பலமான, பலசாலியான, சாதிக்க முடியுமான, ஆற்றல்கள் உள்ள, திறமைகள் உள்ள, பலங்கள் உள்ள, எம்பவர் ஆகிய ஒரு முஃமின் பலவீனமான முஃமினை விட அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியவன், சிறப்பானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது வெறுமனே உடல் பலத்தை மார்க்கும் குறிக்கிற ஹதீஸ் அல்ல. பலமான முஃமின், அவர்கிட்ட செல்லம் இருக்கு, அவர் பலமானால் நிறைய நன்மை செய்யலுமோ இருக்கு, அவர்கிட்ட அறிவு இருக்கு, அவர் பலமானால், அவர்கிட்ட ஆற்றல்கள் இருக்கு, அவர் பலமானால், வெறும் உடம்பு மட்டுமல்ல இந்த ஹதீஸ் சொல்வது. பலமான முஃமினை, தன்னை வளர்த்துக் கொண்ட, ஆற்றல்களை மேம்படுத்திக் கொண்ட, திறமைகளை வளர்த்துக் கொண்ட, தனக்கு அல்லாஹ் தந்தவைகளை அதிகபட்சம் மேம்படுத்திக் கொண்ட முஃமினை அல்லாஹ் விரும்புகிறான், பலவீனமான முஃமினை விட என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனக்கு அல்லாஹு தஆலா தந்தவைகளை வளர்த்துக் கொள்ளாமல், மேம்படுத்தாமல், அதிகபட்சம் அதை டெவலப் பண்ணாமல் அப்படியே வச்சு கொண்டிருக்கிற மூமின ஒரு மடத்தனமான தெருவில் இருக்கின்ற மூமின் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நாளும் ஒரே மாதிரிதான், ஒரு டெவலப்மெண்ட் இல்ல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஒரு வளர்ச்சி இல்ல. நேற்று இருந்த ஆள் தான் இன்றைக்கும், நாளைக்கும் அதே ஆள் தான், மௌத்தா போக போலேயும் அதே ஆள் தான். ஒரு மனுஷன் வாழ முடியாது. மனிஸ்தவா யௌமாஹு ஃபஹுவ மக்பூன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருடைய 2 நாட்கள் ஒரே மாதிரி இருக்கிறதோ, நேற்று இந்த ஆள் தான் இன்றைக்கு, ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, அந்த ஆள்
மடையனாக இருக்கிறான், அவன் ஒரு மடையன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்கட திறமைகள் எத்தனை நாளா ஒரே மாதிரி இருந்து விட்டு போகிறது? எங்கட ஆற்றல்கள் எத்தனை நாளா, எத்தனை வருடங்களா, எத்தனை கிழமைகளா, எத்தனை மாசங்களா? விளையாட்டான் நான், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அப்படி வாழுவதை இந்த மார்க்கம் விரும்பவில்லை. இது மார்க்க கடமை. அல்லாஹ் தந்தவைகளை அதிகபட்சம் டெவலப் பண்ணணும், மேம்படுத்தணும். அது ஆற்றல்களா இருக்கேனும், செல்வமா இருக்கேனும். செல்வம் ஒன்றும் கூடாத விஷயம் அல்ல. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை தந்திருந்தால் பரம்பரையாக செல்வம் கிடைத்திருக்கும். கிடைச்சதை கொண்டு வாழ்ந்துட்டு அப்படியே மௌத்தா போகிறல்ல, அதை மேம்படுத்தணும், அதை டெவலப் பண்ணணும். எனக்கு கிடைச்சதை விட நான் கொடுத்துட்டு போறது கூடையா இருக்கணும். அது மார்க்கம் எதிர்பார்க்கிறது. உங்களோட பிள்ளைகளை அடுத்தவர்களிடம் கை நீட்டி தங்கி வாழ்பவர்களாக விட்டு செல்வதை விட சொத்து செல்வங்கள் உள்ளவர்களாக விட்டு செல்வது மேலானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? அது மேம்படுத்தணும், வளர்ச்சியாகும். ஒரு நல்ல அடியாண்ட செல்வம் எவ்வளவு சிறந்த செல்வம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செல்வத்தை தேடுறது வந்து மோசமான விஷயம் இல்லை, அதை மேம்படுத்தணும், நல்லதுக்காக மேம்படுத்தணும். ஒரு மனிதன் ஒரே தரத்தில் இருந்தாலும் இருக்கக்கூடாது. தனக்கு அல்லாஹ் தஆலா தந்தவைகளை அவன் வளர்க்கணும், மேம்படுத்தணும். அது மார்க்க கடமை. தனக்கு தந்தவைகளை வீணாக்குவது, அப்படியே வச்சு கொண்டிருக்கிறார், ஒரு பயனும் எடுக்கிறல்ல, அதை டெவலப் பண்றதும் இல்லை என்று ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் பாவியாவதற்கு போதுமான குற்றம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கஃபா பில் மர்இ இஸ்மன் அய்யுதைய பிகுல்லி பிமா யூதா லஹு. ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டவற்றை வீணடிப்பது அவன் பாவியாவதற்கு போதுமான குற்றமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனக்கு தந்தவற்றை நான் வீணடிக்கிறது, மேம்படுத்தாம அப்படியே வச்சிருக்கிறது, நான் பாவியாவதற்கு போதுமான குற்றம். எனக்கு அல்லாஹ் என்னத்தெல்லாம் தந்திருக்கிறான், எவ்வளவு விஷயங்களை தந்திருக்கிறான். அதை வீணாக்கிட்டு அதை டெவலப் பண்ணாம அதால உலகத்துக்கு பெரிய பயனொன்று கொடுக்காம வாழ்ந்துட்டு போறது ஒரு பாவியிட வாழ்க்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கஃபா பில் மர்இ இஸ்மன் அய்யுதைய பிமா யூதா லஹு. இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேம்படுத்துங்க, வளர்த்தடுங்க, முடியுமான வரை உங்களை எம்பவர் பண்ணிக் கொள்ளுங்கள் என்பதை கூட்டாகவும் பொதுவாகவும் குர்ஆன் ஏவி இருக்கிறது. ஒரு தனி மனுஷனுக்கு மட்டுமல்ல, ஒரு தனி மனுஷனுக்கு மட்டுமல்ல, கூட்டாகவும் ஏவி இருக்கிறது. அஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா. உங்களுக்கு முடியுமான எல்லா வளங்களையும் திரட்டிக் கொள்ளுங்கள். பொதுவாக சமூகத்தை பார்த்தும் ஏவப்பட்டிருப்பது. ஒரு மனுஷன் டெவலப் பண்ணணும், மேம்படுத்தணும், தனது ஆற்றல்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற விடயங்களை அதிகபட்சம் மேம்படுத்தி இருக்கின்ற அந்த வகையிலே அவன் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு, இந்த மார்க்கம் எங்களுக்கு விதித்திருக்கின்ற ஒரு கடமை. இப்படி இரண்டாவது கடமையை செய்தால் ஒரு மனுஷன் தன்னை புரிஞ்சு கொள்ளணும். நான் யாரு, அல்லாஹ் எனக்கு என்னதெல்லாம் தந்திருக்கிறான், என்னிடம் விசேடமாக என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எனக்கு அல்லாஹ் தந்தவற்றை எல்லாம் அதிகபட்சம் மேம்படுத்தணும், வளர்த்தெடுக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். கிடைச்சதை அப்படியே வச்சு பாதுகாக்கிறல்ல, அது மார்க்கம் வலியுறுத்துகிறது. எதுக்காக டெவலப் பண்ணுவோம்? நாம் பெரிய ஆளுன்னு காட்டவா? எனக்கு இப்படி எல்லாம் ஆற்றங்கள் இருக்குன்னு காட்டவா? செல்வத்தை டெவலப் பண்ற நான் பெரிய பணக்காரன் சொல்லவா? அப்படி இல்ல. மூன்றாவது கடமை, ஏன் அதனை டெவலப் பண்ணணும், ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏன் வளர்த்தெடுக்கணும், அதிகபட்சம் அதனை மேம்படுத்தி எடுக்கணும். ஏன் இருந்தால் உலகத்துல நல்ல மாற்றங்களுக்காக, பாசிட்டிவான சேஞ்சுகளுக்காக, நல்ல விஷயங்களுக்காக அதிகபட்சம் அதனை பயன்படுத்தும். இது மூன்றாவது நிபந்தனை. இது மூன்றாவது நிபந்தனை. அதிகபட்சம் நல்ல வகையில் அதனை பயன்படுத்த வேண்டும். எந்த விஷயத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தில்ல நோக்கம் ஒன்றும் இல்லாம, எனக்கிட்ட ஏதாவது இருக்கின்றா அல்லாஹ் சும்மா வச்சு கொள்றதுக்கு தரல. நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கு கேட்கறதுக்காக அதனை தந்திருக்கிறான். எப்படி வளர்த்தாய், எப்படி பயன்படுத்தினாய் என்று 2 கேள்வி இருக்கிறது எங்களுக்கு தந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும். அல்லாஹ் தஆலா எதனையும் வீணுக்காக தரல. எங்களுக்கு தந்திருக்கிற எதனையும் அல்லாஹ் தஆலா வீணுக்காக தரல, நோக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு தந்திருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் தந்திருக்கின்ற விஷயங்களில் அடுத்த மனிதர்களுக்கான கடமைகளை வைத்திருக்கிறான். ஒன்றை சும்மா தரையில். எனக்கு அல்லாஹ் தஆலா அறிவை தந்திருந்தால் அந்த அறிவு விடயத்தில் அடுத்த மனிதர்களுக்காக, உலகத்துல நல்ல மாற்றங்களுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருந்தால் நாம் வளர்த்தெடுத்து பெருமைப்படுறதுக்கு அல்ல, அடுத்த மனுஷர்களுக்காக அந்த செல்வத்தை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளோடு அதை சந்திருக்கிறான்.
அல்லாஹ் எனக்கு ஆற்றல்களை தந்திருந்தால் அந்த ஆற்றல்களை வச்சு நான் உலகத்துல பெரிய ஆளாகி படாத பாடுபடுத்துற வாழ்க்கை வாழ்றதுக்கு அல்ல, அந்த ஆற்றல்கள் அதிகபட்சம் நாங்க மேம்படுத்தணும். அதால உலகத்துக்கு அடுத்த மனிதர்களுக்கு நலவு கொடுக்கணும், உலகத்துல நல்ல மாற்றங்களுக்கு அதை பயன்படுத்தணும். எங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் அந்த செல்வாக்கை நாங்க வளர்த்தெடுக்கணும், எங்களோட செல்வாக்கை நாங்க மேம்படுத்தணும். இன்றைக்கு உங்களோட டெலிபோன் கோல் ஒரு 1000 பேரோட உங்களுக்கு வேலை செய்யலும். உங்களோட டெலிபோன் கோல் ஒரு 1000 பேர் வேலை செய்வாங்கன்னு இருந்தா அதை 2000 ஆக்குறது 3000 ஆக்குறது எங்க கடமை ஏழுமா இருந்தா. ஏன்? உலகத்துல அந்த செல்வாக்க வச்சு நலவுகளை உலகத்தை உட்கொள்ளும். அறிஞர்கள் சொல்வார்கள், இன்னலில் ஜாஹி ஜக்காத்துன் கமாலில் மாலி ஜக்காத்துன். நெட் வெல்த்துக்கு ஜக்காத் இருப்பது போல நெட்வொர்க்குக்கு ஜக்காத் இருக்கிறது என்று அதனை மொழிபெயர்க்க முடியும். எங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு மட்டுமல்ல ஜக்காத் இருக்கு, அல்லாஹ் எங்களுக்கு தந்த எல்லா விஷயத்துக்கும் ஜக்காத் இருக்கிறது. எங்கட செல்வாக்குக்கு ஜக்காத் இருக்கு. என்ன ஜக்காத்? அது என்ற செல்வாக்கை பயன்படுத்தி என்னோடு வாழுகின்ற அடுத்த மனுஷர்களுக்கு நலவு கிடைக்கும், நான் அவங்களுக்கு தேவையான நலவுகளை செஞ்சு கொடுக்கணும். ஒரு கஷ்டப்படுற மனுஷனுக்கு ஏண்ட ஒரு டெலிபோன் கோலால் அவனோட பிரச்சனை முடிக்க இயல்பாய்க்கும். அல்லாஹ் என்ன அப்படி வச்சிருப்பான். அப்ப என்ற செல்வாக்குல ஜக்காத் அது, அதை செஞ்சாகும். அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகள் அனைத்தையும் நாங்க வளர்த்தெடுக்கணும். உலகத்துல எங்களை சுத்தி வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் நலவு சேர்ப்பதற்காக இதையெல்லாம் தந்திருக்கிறான் என்று நாங்க சிந்திக்கிற கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். மறுமையில வெற்றி அடைகிறதுக்கும் இதுதான் வழி. எது? அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகள் எல்லாம் அதிகபட்சம் சிறப்பாக பயன்படுத்துற ஒரு மனுஷன் தான் மறுமையில வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு அல்லாஹ் தந்தவைகளை கொண்டு உங்களது மறுமை வீட்டை தேடிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. உங்களுக்கு தந்தவைகள் கூடத்தான் நீங்க சொர்க்கம் போவீர்கள். அல்லாஹ் என்ன லிஸ்ட் எல்லாம் தந்திக்கிறானோ அதை அதிகபட்சம் மேம்படுத்தி அதை அதிகபட்சம் மனித சமூகத்துக்கு பயனுள்ளதாக பயன்படுத்தான் நாங்க சொர்க்கம் போகலுமே தவிர அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகள் எல்லாம் வீணாக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு அதை கண்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, டெவலப் பண்ணினதும் இல்ல, அதால மனித சமூகத்துக்கு நலவை கொடுத்ததும் இல்லை என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அப்படி போயிட்டு சேர இயலாது. கஃபாபில் மர் இஃப்மன் ஐயுதாயி பிமா யுத்தாலஹு என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவைகளை வீணடிப்பது அவன் பாவியாவதற்கு போதுமான குற்றம். அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகளை மேம்படுத்துறோமா, வீணடித்துக் கொண்டிருக்கிறோமா என்று நாங்கள் எங்களுக்குள்ளால கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகள் நிறைய, அதை வீணடிக்கிறோம், மேம்படுத்துறோமா, வளர்த்தெடுக்கிறோமா, அல்லது வீணாக்கி போட்டுக்கொண்டு அதை பற்றி கவலையே இல்லாம கரிசனையே இல்லாம எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோமா, மனித சமூகத்துக்கு அவற்றால் பயன் கொடுக்கிறோமா என்று நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். நாங்கள் பாவியாவதற்கு போதுமான குற்றம். எங்களுக்கு தரப்பட்டவைகளை நாங்கள் வீணடிப்பது நாங்கள் பாவியாவதற்கு போதுமான குற்றம். இப்படி ஒரு மனுஷன் தன்னை நல்லா விளங்கி கொண்டு தனக்கு அல்லாஹு தாலா தந்திருப்பவற்றை அதிகபட்சம் மேம்படுத்தி வளர்த்தெடுத்து டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி தன்னை சூழ வாழுகின்ற மனித சமூகத்துக்கு அதிகபட்சம் பயனளிக்கின்ற மனிதன் தான் உலகத்துல ஆக சிறந்த மனிதன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்கள் சிறந்தால் யாரு? மனுஷர்களுக்கு ஆக பயன் கொடுப்பவன், அதிகபட்சம் பயன் கொடுப்பவன். அல்லாஹு தாலா தனக்கு தந்திருப்பவற்றை அதிகபட்சம் மேம்படுத்திக் கொண்ட ஒரு மனுஷனுக்கு தான் அதிகபட்சம் பயன் கொடுக்க முடியும். இப்படித்தான் ஒரு மனுஷன் இன்றைக்கு உலகத்துல பேசுறாங்களே, பெஸ்ட் வேர்ஷனா வாழணும், எங்களோட வாழ்க்கையோட பெஸ்ட் வேர்ஷனை வாழ்றதுக்குரிய வரைதான் எங்களை நாங்க விலை கொள்ளணும். நான் யாரு, எனக்குள்ளவைகள் என்ன, எனக்கு தரப்பட்டவைகள் என்ன, எனக்கென்று எழுதியிருக்கிறவர்கள் என்ன, ஏன விசேடங்கள் என்ன என்று நான் புரிந்து கொள்வது இது மார்க்கம். நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்றும் செய்யல, இது மார்க்கம் சொல்ற விஷயம். அல்லாஹ் தந்தவைகள் பற்றி எல்லாம் நாளை கேள்வி கேட்க இருக்கிறான். எனக்கு எதை தந்தாலும் கேள்வி கேட்பான். அல்லாஹ் எனக்கு தந்திக்கின்ற அனைத்து விடயத்திலும் எனக்கு ஒரு விசாரணை இருக்கிறது நாளை மறுமையிலே. அப்ப அதை நான் எனக்கு தந்திப்படி என்று அல்லாஹு தஆலா தந்திருந்தான் என்று தெரியாமலே மௌத்தா போனா எப்படி நாளைக்கு பதில் சொல்றது? தந்தவைகளை சரியாக புரிந்து கொள்ளணும், அவற்றை அதிகபட்சம் மேம்படுத்தணும், அதிகபட்சம் டெவலப் பண்ணணும், முடியுமான வரைக்கும் வளர்க்கணும். அந்த வளர்த்து கொண்டவைகளை கொண்டு அதிகபட்சம் எங்களை சூழ வாழ்கின்ற மனித வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சுக்காக, ஒரு நல்ல மாற்றத்துக்காக பங்களிப்பு செய்யணும், அதிகபட்சம் பங்களிப்பு செய்யணும். அதான் ஒரு மனுஷனை உலகத்துல ஒரு பெஸ்ட் வேர்ஷனாக வாழ வைக்கும். அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்கள வாழ்க்கையும் மரணத்தையும் படைச்சது உங்கள யாரு ஆக சிறப்பாக செயற்பட்டு பார்க்கறதுக்கு, ஆக பெஸ்டா வாழ்ற யார் என்று பார்க்கறதுக்கு என்று குர்ஆன் சொல்வது இந்த கடமையை எதிர்பார்த்தான். எனவே அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நசீபு செய்ய வேண்டும். யா அல்லாஹ்
எங்களது வாழ்க்கையை பொருந்திக் கொள்வாயாக. நீ எங்களுக்கென்று எழுதியிருக்கின்ற விஷயங்களை அழகாக புரிந்து கொள்கின்ற எங்களை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. எங்களுக்கென்று தந்திருக்கின்ற விடயங்களை முடியுமானவரை அதிகபட்சம் வளர்த்தெடுத்து உனது மார்க்கத்துக்காகவும் உனது மனித சமூகத்துக்காகவும் நலன் கொடுக்கின்றவர்களாக வாழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களது பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களது ஆசான்களது பாவங்களை